காலையில் எழுந்தவுடனே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கக்கூடிய காஃபியை குடிக்கும்போது நம்ம உடம்புல நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். காலையில் எழுந்து வெறும் வயிற்றுல காஃபியை குடிச்சோன்னா நமக்கு ஏற்படுகின்ற 5 பெரிய நோய்கள் என்ன தெரியுமா? முதலாவது நோய் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற, குறிப்பாக உணவு குழல் மற்றும் வயிற்றை பாதிக்கின்ற ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மற்றும் குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய 2 நோய்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம வீட்டில் யாராவது குடல் புண்ணோடு அவதிப்பட்டு இருக்கோம்னா அவங்களோட ஹேபிட்டில் ஒரு மாத காலத்திற்கு காலை எழுந்தவுடன் காஃபி குடிக்கக்கூடிய அந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் கட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துலேயே அவங்களுடைய வலி, வேதனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெஞ்சு எரிச்சல், எந்த உணவை சாப்பிட்டாலும் எனக்கு நெஞ்செரிகிறது, வாய் எரிகிறது, வயிறு புண்ணாகிறதுன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு காலை எழுந்தவுடன் காஃபி குடிக்கும்போது காஃபியில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரின் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு என்சைம் நேரடியாக வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அமிலத்தில் அது சேர்ந்த உடனேயே மிகப்பெரிய அளவில் வயிறு உபாதையை உருவாக்குறத பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, காலையில் எழுந்து காஃபி குடித்தாதான் எனக்கு மோஷனே போகும்பாங்க. காலையில் எழுந்து சுடுதண்ணி குடித்தாலும் மோஷன் போகும். ஆனால் நம்ம காலையில் எழுந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு மோஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது கிடையாது. ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, காலை எழுந்த உடனேயே உடலை பாதிக்கின்ற அந்த காஃபியை குடிக்கும்போது தீராத வயிறு சார்ந்த, ஜீரண மண்டலம் சார்ந்த நோயாளியாகவே நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.